Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर அத்தை, பாட்டி டெய்லி காக்காக்கு சாதம் வைக்கிறா, காக்கான்னு கூப்பிடுறா, அதுவும் வந்து சாப்பிட்றது. எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற மாதிரி காக்காக்கும் தமிழ் சொல்லி கொடுக்குறாளா என்ன? எந்த ஒரு காக்காயா இருந்தாலும் காக்கான்னு தான் கரையும். அமெரிக்கான்றதுனால வேற மாதிரி கரையாது. சரி, இப்போ காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு தான் நாம் சாப்பிடணும் அப்படிங்கிற வழக்கம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு 2 விதமா சொல்லுவா. கா அப்படின்னா காப்பாத்துறது அப்படின்னு அர்த்தம். அதனால நாம் ஒரு காகத்துக்கு உணவு வச்சு காக்கான்னு சொன்னால் நாம் நம்மளை பாதுகாக்க நம்ம முன்னோர்களை அழைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கெல்லாம் காக்கா உருவான கதை தெரியுமோ? சகிய பருவத்தில் அகஸ்திய முனிவர் தனது கமண்டலத்தில் பொத்தி வச்சிருந்த காவேரி நதியை பிள்ளையார் காக்கா ரூபத்தில் வந்து கவிழ்த்து விட்டு லோபோகாரமான புண்ணிய நதியை ஓட வச்சார். அதனால் தலக்காவேரியில் கண்ணங்கரேல்னு காக்காவை உருவெடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காகம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அமிர்த வேளையில் நம்மளை எழுந்திருக்க சொல்லி அழைக்கிறது. காகத்தோட காலை வேளை கரைதல் பிரம்ம முகூர்த்தம் வந்ததுக்கான ஒரு அலாரம். நாள்தோறும் தன் கடமையை செஞ்சு நம்மளை சுபகாரியம் செய்யறதுக்காக காகம் நம்மளை எழுப்புறது. சேவல் கூட பல நாட்கள் சரியான நேரத்தில் எழுந்திருக்காது. அதனால அதை நம்பி நாம இருக்க முடியாது. ஆனா ஒரு காகம் சரியான பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அமிர்த வேளையில காக்கான்னு அழைச்சு ஜபம் செய்யறதுக்கு சரியான நேரம்னு சொல்லி நம்மளை எழுந்திருக்க செய்யறது. பூஜை நேரத்தை குறிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழிகாட்டி இல்லையா? அதுவும் தவிர காகம் தனக்கு உணவு கிடைக்கும் போது மற்ற காகங்களை சத்தமா கத்தி கூப்பிடும். வேற எந்த உயிரினத்திலையும் இந்த மாதிரியான குணமோ சுபாவமோ இருக்கிறது இல்லை இல்லையா? மனுஷாலையும் மறைச்சி வச்சுட்டு தான் மட்டும் சாப்பிட்றவா இருக்கா இல்லையா? அது எப்படிப்பட்ட ஒரு சுயநலமான குணம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சிருக்கலாம். சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் காகங்கள் சாப்பிட்றது இல்லை, தெரியுமோ? அதனால காகம் தாழ்ந்த பறவை இல்லை. அதுகிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ பித்ருக்கள் காகங்களாக வரா அப்படின்னா அது சிறப்பு தான். அதுவும் தவிர இப்போ இந்த மாலயத்தின் போது மட்டும் இல்லாமல் தினமும் காக்காய்க்கு உணவு வைக்கிறத உயர்ந்த ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கணும். உண்மையான காரணம் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் அரச மரம் இல்லை ஆலமரம் ஏதாவது வளர்த்துருக்கீங்களா? யாராவது அது மெனக்கெட்டு வளர்த்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் இருந்திருக்காது. இல்லை அவைகளோட விதைகள் தான் எங்கேயாவது கிடைக்குமா? அதோட விதையை ஒருத்தர் எடுத்துன்னு வந்து விதைச்சு வளர்க்குறத யாரும் பார்த்துருக்க மாட்டேன். இந்த அரச மரமும் ஆலமரமும் தான் நம்ம பிரபஞ்சம் உயிர் வாழ்வதற்கு போதுமான தேவையான ஆக்சிஜனை 24 மணி நேரமும் வெளிப்படுத்தின்னு இருக்கு. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட 2 பயனுள்ள மரங்களும் மரக்கன்றிலிருந்து வளராது. இந்த 2 சிறப்பான மரங்களும் வளர்றதுக்கு இயற்கை ஒரு தனி ஏற்பாடு செஞ்சிருக்கு. அது என்ன ஏற்பாடுன்னு தெரியுமா? காகத்தோட இரைப்பை குழாய்க்குள்ள பதப்படுத்தப்பட்ட பிறந்தான் அதோட எச்சத்திலிருந்து மரக்கன்றுகள் வளர ஆரம்பிக்கும். அந்த மரங்கள் எங்கேயும் வளரும். இந்த மரங்களுக்குன்னு
ஒரு சிறப்பு அம்சமும் உண்டு. ஆலமரத்தோட மருத்துவ குணங்கள் மகத்தானவை. இந்த 2 மரங்களும் உயிர் வாழணும்னா காகத்தோட உதவி இல்லாம சாத்தியமே இல்லை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் காக்கைக்கு உணவளிக்க ஒரு பிரத்யேக ஏற்பாடு செஞ்சா. அடுத்த முறை அரச மரத்தையோ ஆலமரத்தையோ இல்ல காகத்தையோ பார்க்கும்போது நமது முன்னோர்களை மனசில் நினைச்சு பார்க்குற சந்தர்ப்பமா தான் அதை நாம எடுத்துக்கணும். இந்த லோகத்திலேயே நம்ம பாரத புண்ணிய பூமியை தான் ஈஸ்வரன் கர்ம பூமியா வச்சிருக்கான். அதனால நாம நம்ம கர்மாக்களை சரிவர செய்யணும். அதுல முக்கியமானது காக்கைக்கு அன்னம் வைக்கிறது. அதை ஒரு அன்றாட பழக்கமா ஏற்படுத்திக்கணும். அது நம்மளோட தலையாய கடமை, ஸ்வதர்மம். நாராயண நாராயண நாராயண. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तुते श्रीमहापेरिवाशरणं 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 ईश्वरा एनप्पने नमः प्रभुवे ஜனனி ஜனனி இங்கே இல்லை. ஜனனி தாத்தா, ஜனனிய பாத்தேளா? நான் காத்தாலேருந்து இங்க இருக்கேன், இங்க வரலையே. பாட்டி, ஜனனிய. ஓகே. ஜனனி 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 கொழு தாத்தா, ஜனனிய பாத்தேளா? இல்லையாப்பா. காமெடி பண்ணாதீங்க கொழு தாத்தா. ஜனனி ஜனனி ஏ ஜனனி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? why are you sitting here? Nothing. நத்திங்னா அப்படியே இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? I'm a bit disturbed. Disturbed about what? சங்கரன், ஜனனி எங்க போயிட்டா 2 பேரும்? சங்கரா, ஜனனி இங்க இருக்கேளா 2 பேரும்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்கோ. ஏன் என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கே. ஜனனி தான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் என்னாச்சு? அதுல கணக்குதாடா. சங்கரா, உனக்கு தெரியுமா, காத்தாலேருந்து பாட்டி எதுவுமே சாப்பிடல. Is it? Why? Not only that, இன்னைக்கு ஹோல் டே ஸ்டாவிங்ல தான் இருப்பாளாம். அத்தை ஆல்சோ. I feel so bad.
இட் இஸ் நாட் ஸ்டார்விங், இட் இஸ் ஃபாஸ்டிங். பட்னி கிடக்கிறதுங்கிறது வேற, உபவாசம்ங்கிறது வேற. புரிஞ்சுதா? அது சரி, அத்தையும் பாட்டியும் ஏன் இன்னைக்கு ஹோல் டே இப்படி இருக்கணும்? அது நான் சொல்றதை விட பாட்டிக்கிட்டே போய் கேளு, டீட்டெயிலா சொல்வா. பாட்டி, நீங்களும் அத்தையும் ஏன் இன்னைக்கு முழுக்க பட்னி இருக்கேள்? அதுவும் சாதாரண பட்னி இல்லடா, நிர்ஜலமா இருக்க போறா. வாட் இஸ் meant by நிர்ஜலம்? நிர்ஜலம்னா they will not even have water. மாசத்துல 2 தடவை ஏகாதசி அன்னைக்கு இந்த மாதிரி உபவாசம் இருக்கணும். வாட் இஸ் ஏகாதசி அண்ட் வாட் இஸ் உபவாசம்? பட் பாட்டி எங்களை மட்டும் 3 டைம் சாப்பிடணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு ஏன் அட்வைஸ் பண்றேன்? பாட்டியும் அத்தையும் இப்படி சாப்பிடாம இருக்க சரியா? அதான் ஐம் ஃபீலிங் வெரி பேட். இதோ பாருங்கோண்ணா, இந்த குழந்தைகளை நான் சாப்பிடலங்கிறதுனால எவ்வளோ வருத்தப்படுறா. ஜனனி, நான் இப்படி விரதம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுனால தான். நம்ம குடும்பம் மாத்திரம் இல்லம்மா, மகா பெரியவா சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுல சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. ஓ, இஸ் இட்? ஹவ் இஸ் இட் மெடிக்கலி பெனிஃபிஷியல்? குழந்தைகளா, ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு, என்னெல்லாம் கிழமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 7 days. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday. அத தமிழ்ல சொல்லுங்க. ஞாயிறு, திங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், சனி. டேய், வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் தான் சனி. ஓ சாரி, ஐ forgot. அத்திம்பேர், நீங்க இது சொன்னதுக்கும் இந்த உபவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜனனி, இங்கிலீஷ் கேலண்டர்ல எப்படி சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல பிரதமை, த்விதீயை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்படின்னு the month is divided into 2 fortnights instead of 4 weeks. இதுல ஏகாதசிய உபவாச தினமா ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. குழந்தைகளா, இப்போ மாடர்ன் டேஸ்ல எல்லாரும் டயட்ல இருக்கேன் அப்படின்னு ஃபேஷனா சொல்லிக்கிறா இல்லையா? அதை தான் உபவாசம்னு சொல்லி உடம்புக்கு நோய் நொடி வராம இருக்க விரதம்னு ஏகாதசி அன்னைக்கு நம் முன்னோர்கள் உபவாசம் இருக்கிறத வழக்கமாக்கிண்டா. இந்த உபவாசம் இருக்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, நாட் ஒன்லி ஃபார் விமன். புருஷாலும் இதே மாதிரி உபவாசம் இருக்கணும், இருக்கா. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தினமும் சாப்பிட்றத பத்தி சொல்லுவா. 3 முறை உண்பவன் ரோகி, 2 வேளை மட்டும் உண்பவன் போகி, 1 வேளை மட்டும் சாப்பிட்றவன் யோகி அப்படின்னு. தாத்தா, அப்ப நாங்க 3 வேளை சாப்பிடுறது தப்பா? சேச்சே, அதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்கூடாதுரா சங்கரா. வளர்ற குழந்தைகளும் நாள்தோறும் உழைக்கிறவாளும் வயர் நிறைய நன்னா சாப்பிடணும். அப்பதான் அவ உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்களும் இதே மாதிரி உபவாசம் விரதங்கள்லாம் இருக்கலாம். ரதர் இருக்கணும், அந்தந்த திதியை பொறுத்து. திதின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம். அமாவாசை அன்னைக்கு, அதாவது நீங்க நியூ மூன்னு சொல்லுவேல, அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து விலகி போற தூரத்தை திதின்னு சொல்லியிருக்கா. அத கனகதாரா சொன்ன மாதிரி வரிசையா அமாவாசையில ஆரம்பிச்சு பௌர்ணமியில முடிஞ்சு மறுபடியும் பிரதமையில ஆரம்பிச்சு சதுர்தசி வரையிலும் மாசத்துக்கு 30 நாள் கணக்காயிடும். சில மாசத்துல 32 நாள் கூட வந்துடும். இப்படி பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு திதியும் ஒரு குறிப்பிட்ட தேவதைக்கு உரிமையாக்கி அதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. ஆமா, தாத்தா சொன்ன மாதிரி பிரதம திதி இந்த பூஜை ஹோமம் பண்றதுக்கு உகந்த நாளாகவும், த்விதீய பிரம்மாக்கு உரிய திதி அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல அஸ்திவாரம் போடுறது, ரொம்ப நாளைக்கு நினைச்சிருக்கக்கூடிய செயலை ஆரம்பிச்சா அந்த வேலை
சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்கா. ஓஹோ. இந்த வரிசையில ஏகாதசி திதி 11ஆம் நாள் வரும். ஏகாதசினா 11 அப்படின்னு அர்த்தம். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, நம்ம மனம் 1. ஆக இந்த 11ம் பகவான்கிட்ட ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். அன்னைக்கு பகவானை மட்டுமே நினைச்சு அவன் புகழ் பாடி விரதம் இருந்தா மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிச்சு ஆராய்ஞ்சு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா. அதனால தான் பாட்டி ஏகாதசி விரதம் இருக்கா. இப்போ சொல்லு ஜனனி, இதில் நீ அப்செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இன்னொன்னு சொல்றேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இந்த ஏகாதசி விரதத்தை பத்தி மகாபாரதத்துல சொல்லியிருக்கார். சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு துளி தீர்த்தம் கங்கைக்கு சமமாக புனிதம் வாய்ந்தது. பெருமாளின் திருவடிகளை தரிசிப்பதே வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது. இத்தனை நற்செயல்களுக்கும் ஈடானது இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்கார். அத்திம்பே, எந்த டாபிக்கை பத்தி நம்ம பேசினாலும் கொள்ளு தாத்தா இத பத்தி மகா பெரியவா விரிவா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாளே. இந்த ஏகாதசிய பத்தி மகா பெரியவா விரிவா சொன்னதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா. மகா